வணக்கம் விபஸ், வெல்கம் பேக். எலெக்ஷன் டே நிறைய பேர் ஓட்டு போட்டுன்னு நினைக்கிறேன். ப்ரோ நீ யாருக்கு ஓட்டு போட்டு கேட்காதீங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்ன ப்ரோ ஒயிட் ட்ரெஸ் கட்சி ட்ரெஸ்லாம் கேட்டீங்கன்னா இது கட்சி ட்ரெஸ் கிடையாது. எலெக்ஷன் வரப்பு வரட்டும்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் இருந்து வீட்டில் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுருக்கேன். ஒரு எலெக்ஷன் வரப்புன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் சொல்லிட்டு நானும் சாதாரண எலெக்ஷன் ஆச்சு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரோட்டில் போகும்போது தெரியுது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒரு இடத்த சும்மா சுத்திட்டு வரலாம் போறதுக்கு, அங்க போனா எப்படி போறதுதான், எப்படி போனா அப்படி போக சொல்லலாம். நான் எப்படியாதான் போவேன்னு தெரியல. ஆளுக்கு ரோட் பிளாக் பண்றானுங்க. இல்ல எனக்கு புரியல. இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் நடக்குது, அங்க இடத்துல ஃபுல்லா ஸ்டோல் போட்டு எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. ஸ்கூல்ல கேம்பெயின் நடக்குது, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம்னா ஓட்டு போட வரவங்களையோ அங்க இருக்கிறவங்களையும் லைன்ல ஃபார்ம் சேரை போட்டு உட்கார வச்சு, எதுக்கு சுத்துறீங்க சேரை போட்டு உட்கார வச்சு அவங்க கீழே உட்கார வச்சு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறவங்கள லைன்ல ஃபார்ம் பண்ணி டீசெண்டா நடத்து. அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அத்தனை பேர் கன்னை வச்சு மிலிட்ரி அவ்வளோ பந்தா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஆட்டு மந்தைங்க மாதிரி மனுஷங்கள் நடத்துறீங்கன்னு புரியல. பாக்குறேன் எலும்பு குத்தம் சுத்துமா அந்த மாதிரி சுத்துறாங்க. ஏன்பா ஒரு லைனா ஃபார்ம் பண்ணி லைனா ஓட்டுன்னு முக்கியமா போடுறீங்க, லைனா போய் போடுங்க சிம்பிளா. அத்தனை பேர் நிக்கிறாங்க, லைனா போல ஓட்டு போட்டு வந்தீங்களா, லைனா போங்க, மீதி போய் சாலை கழிச்சு உட்காந்துருங்க. எதுக்கு ரோட்லயே எல்லாத்தையும் பண்றீங்க, ரோட்லயே பண்ணிக்கிட்டு போங்க, ரோட் தலை போட்டு வண்டிங்க போக விடாம. ஏன் இதப்பா மினம்ப போயிடுது. உங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம் தவிர அந்த மக்களை எப்படி போட வச்சானே ஓட்ட புரிக்கணும் ஒவ்வொருத்தருக்கிட்டும். அவ்வளவுதான். அந்த ஒரு நினைப்புல ஏதாவது ஓட்டுவாங்கன்னு எனக்கு புரியல. அது நான் ஒரு வேலைக்கா போறேன், அங்க போயிட்டு இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னேன். இல்லை போக முடியாது ப்ரோ சார். இல்லை சார் அங்கதான் சார் வீடு இருக்கு, நான் அப்படிதான் போய் ஆகணும், சுற்றிட்டு போனாலும் போக முடியாது, அங்கே லோட் பிளாக் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அனுப்ப முடியாது பாரு, என்ன பண்ணிக்கோ முடிஞ்ச சொல்றேன். யோ என் வீடு அங்கதான் இருக்கு, என் வீட்டுக்குள்ளதான் போவது மாதிரியா? போக முடியாதுப்பா, கேஷ் கிளம்பி நான் ரொம்ப பேசினேன். வேற மாதிரி போக சண்டை போக மேட்லாம். இல்லை எதுக்குன்னு கேட்குறேன். நான் எதுவும் பண்ண போறதில்ல, போவேன் என் ஒர்க்கை முடிச்சுடுவேன், நான் பாதி கிளம்பி போயிட்டு போறேன், வீட்டுக்குள்ள போறேன். அதுக்குள்ள சுத்தி, அதாவது நான் என் வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கடையில இருந்து போய் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. 2 கிலோமீட்டர் போக வேண்டிய வீட்டுக்கு நான் போன எவ்வளோ வச்சு 5 கிலோமீட்டர் ஆச்சு. ஏன்னா இப்படி போனா பிளாக், அப்படி போனா பிளாக், சுற்றி இன்னொரு பக்கம் போனா அங்கேயும் பிளாக். நான் எப்படி போறேன்னா எப்படி சொல்றது, கும்ளிப்பள்ளியிலேருந்து, அதாவது கும்ளிப்பள்ளி கோயம்பேடுலேருந்து வடபழனி வர்றதுக்கு நான் என்ன பார்த்தேன்னா, கோயம்பேடுலேருந்து அண்ணா நகர் போயிட்டு அங்கிருந்து முகப்பேர் சைடு ஏதோ முகப்பேர் நகர், முகப்பேர் போயிட்டு அங்கிருந்து போலூர் போயிட்டு போலூர் விருகம்பாக்கம் வந்து அங்கேருந்து விருகம்பாக்கம் கேகே நகர் போயிட்டு அங்கேருந்து அசோகா போயிட்டு அங்கேருந்து நான் வடபழனி வர மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெயிட் சுத்தம் கிடையாது, டிராஃபிக் இல்லாமல் கிளியராக தான் இருக்கு. இருந்தும் இதுக்கு இவ்வளவு ரோட் பிளாக்னு தெரியல. சரி கேம்பெயின் எடுத்து ரோட் பிளாக் பண்ணீங்க, லாஜிக் தான், வண்டி போக போக மனுஷங்க இருக்காங்க, டிஸ்டர்ப் ஆகும், ஓகே ஒத்துக்கிறேன். அதாவது எலெக்ஷன் கேம்பெயின், அதாவது ஸ்கூல் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குவாங்களா அந்த இடத்துல வேணாம். ஸ்கூல் உள்ள இருக்கு ஓட்டு கேம்பெயின்னா அந்த சரி சுத்தமாக என்ட்ரி கட் பண்ணிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கேட்குறேன், யாருமே இல்லாத இடம் கேம்பெயின், அந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும்ல, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டூல் போட்டு உட்காந்து ஓட்டு ரிசீவ் பண்ணுவாங்கல்ல மக்கள் கிட்ட இருந்து, அந்த ஒரு இடமே அங்க இல்ல. அது பிளே கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்கு வெளியில என்ட்ரன்ஸ் இருக்கு, அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா என்ட்ரன்ஸ் இருக்கு. அங்க ஒரு கேம்பெயினும், அதாவது ஒரு ஒருத்தனும் யாராவது ஓட்டு ரிசீவ் பண்ண ஆளே இல்லை. எதுக்கு அங்க போய் பிளாக் பண்றீங்க ரோட்டை? சுத்தமா உங்களுக்கு புரியல. உங்களுக்கு ரோடு பிளாக் பண்ணலாம் மெயின் இருக்கா, இது தேவையான ரோடு பிளாக் பண்ண மெயின் இருக்கா? எங்க பார்த்தாலும் ரோட் பிளாக்கு. உன்ன போலீஸ் ப்ரொடெக்ஷனு, அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தும் மக்கள் கும்பலாக போராடுறாங்க, எறும்பு கூட்டமாக சுற்றுறாங்க. ஏன் ஓட்டு போடுறோமா, டைம் இருக்கா, லைனில் நிற்கவே, லைனில் வாங்க வந்து ஒரு லைனாக ஓட்டு போடுங்க. 4 பேர் இருக்காங்க, 4 லைன் மாற்று, லைனாக வாங்க ஓட்டு போட்டு போயிட்டே இருங்க. யார் உங்களை தடுத்தா? 2 பேர் நீங்கள் ஓட்டு போட்டுதான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. எப்படி ஓட்டு போட போறீங்க, எதுக்கு அவ்வளோ கொச்ச 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 கொச்சன்னு எதுக்கு இதெல்லாம்? லைனா வந்தீங்களா, ஓட்டு போட்டீங்களா, போனீங்களா, ஸ்கூல் இருக்கா, ஸ்கூல்ல பெஞ்சில் எல்லாம் உட்கார வச்சிருங்க, இல்லை சார்பில் உட்கார வச்சிருங்க. லைனா போகட்டும், போட்டு போயிட்டே இருக்கு, முடிஞ்சு போச்சு. எதுக்கு ஈசல் குத்தமாக சுற்றிக்கிட்டே இருக்குங்க? சுத்தல உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? அது ரோடு எப்படிங்க, ஸ்கூலுக்குள்ள சுத்துறதுன்னா நோ இஷ்யூஸ். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ
அந்த ரோடு தனி கேட்டுக்குள்ள நீங்க என்னவோ சுத்துங்க, யாரும் ஜாலியாக சுற்றி பேசிட்டு ஏதோ பண்ணுங்க, யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா பொது வழி, பைக் போற இடம், கார் போற இடம், அங்கெல்லாம் அடிக்கடி போற வழிங்க. அந்த இடத்துல போய் எதுக்கு சும்மா சும்மா கற்று சுத்திட்டே இருக்குங்க? நீங்க சுத்துறதால வண்டியும் போக முடியல, கையாம ஆரம்பிச்சுட்டே போக வேண்டியது இருக்கு. வண்டி போக இடம் கட்ட மாட்டேங்குது. நாங்க போய் போகும்போதெல்லாம் இங்க தான் சார் போகணும், சும்மா தான் சார் போகணும், இந்த மாதிரி தான் போகணும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு மாதிரி மொச்ச மொச்சு பார்க்கறது, ரஃபா டஃபா கேட்கறது கொஷின்ஸு. எதுக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சு நாமளா ஓட்டு ஓட்டு வாங்குறது மட்டும் குறிக்கோளா இருக்கீங்களா, இல்லை மக்கள் அதாவது நாட்டை அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆட்சியர் ஏரியா நல்லதை பண்ணலான்ற முடிவில் இருக்கீங்களா? எனக்கு புரியல. ஏன்னா நீங்க பண்ற தப்பு தெரியல. எந்த இடத்துக்கு போனாலும் கொச்ச கொச்ச கொச்சன்னு போலீஸ் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு. போலீஸ் இருக்காங்க, எடுக்கே தெரியல, சும்மா உட்காந்துருக்காங்க. அது இருந்தும் இல்லாத மாதிரி தெரியுது. வராங்க, ரொம்ப சும்மா இருக்காங்க, யாரையும் வண்டியில மட்டும் போக மாட்டாங்க. ஆனா மனுஷன் வராங்க, கொச்ச கொச்ச ஈசல் கூட சுத்திட்டே இருக்காங்க. என்னையா இது? எலெக்ஷன் தான்யா. எலெக்ஷன்ல ப்ராப்பரா போலீஸ் பர்சன் வச்சு லைன் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தா போய் ஓட்டு போட்டீங்களா? வீட்டுக்கா ஓட்டு போட்டா உங்களுக்கு என்ன வேலை இல்லை இருக்கா? எங்க சேர்ல உட்காந்துக்கோங்க, வியாபாரம் பேசுங்க. யார் வேணும் சொன்னா? ஏதாவது ஸ்கூல் இருக்கா? ஸ்கூலுக்கு போங்க, ஓட்டு போட்டீங்களா எங்கேயாச்சும் உட்காந்துக்கோங்க. கிளாஸ் ரூம்ஸ் இருக்குல்ல, நீ கவர்மெண்ட் காலேஜ் தானே, ஸ்கூல் சர்க்காச்சு லீவ் தானே, அங்கே எக்கச்சக்க கிளாஸஸ் இருக்குமே, அங்கே ஜாலியாக உட்காந்துக்கோங்க, பேசுங்க. யார் வேணாம்னு சொன்னேன்? எதுக்கு ரோட்ல எல்லா மக்களும் ஈசல் குடும்பம் சுற்றி சுற்றின்னு டிராஃபிக்கும் ஆகிக்கிட்டு யாரும் போக விடாம என்ன இது? இதெல்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஓட்டை மட்டும் வாங்கிட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒரு மெயின் செட்ல இருக்காங்கன்னு தெரியல. பார்க்கும்போது தெரியுது ஒரு டீசென்சியோ ஒரு ப்ராப்பரான கைட்லைன் எதுவுமே கிடையாது. இன்னொன்று, எலெக்ஷன்ல டிராஃபிக்கே கிடையாது. ஸோ எல்லாம் முக்கால்வாசி பேர்ல முக்கால்வாசி பேர் சொன்னா பாதி பேர் ஊருக்கு போயிட்டு அவங்க ஊர்ல போய் ஓட்டு போடுறாங்க, மீதி பாதி பேர் சென்னையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது டிராஃபிக் ஆகிற வாய்ப்பே இல்லை. சண்டே எப்படி டிராஃபிக் ஆகாமல் இருக்கும், எல்லாம் வீட்டில் முடங்க கிடப்பாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும், அதே மாதிரி தான். ஆனால் இன்னைக்கு இன்னும் அதிகமாக யாரும் ஊர்லேயே இல்லாமல் எல்லாம் சென்னை ஊருக்கு கிளம்பி போயிட்டு ஓட்டு போயிட்டானுங்க. அப்போ இங்கே டிராஃபிக் சுத்தமாக இல்லை. எப்போவுமே இந்த ஆர்காட் ரோடில் அந்த சந்திராபாபு சிக்னல் சைடெல்லாம் ஒரு 8-9 ஆச்சு 10 ஆச்சு போகும், அவ்வளோ டிராஃபிக். இன்னைக்கு பார்க்க சுத்தமாக டிராஃபிக் இல்லை. அப்போ புரிஞ்சு போச்சு எல்லா வீடியோ பார்த்தா டிராஃபிக் கம்மியாக. இன்னைக்கு டிராஃபிக் இருக்கா நினைச்சா அந்த டைம்ல நீ எப்படி நினைக்கலாம்? அதெல்லாம் முடியாது. ஏரியா டிராஃபிக் ஏரியா தான் சொல்ற மாதிரி ஒரு 5 வழி இருக்கன்னா 5 வழியில அப்படி விட்டோம்னா மக்கள் பற்றி ஒவ்வொருத்தரா ஜாலியா அவங்க பிடிச்ச இடத்துல போயிட்டே இருப்பானுங்க. எந்த ஒரு டிராஃபிக் ஆகாது. இல்லை தேவை இருந்தாலும் பிளாக் பண்ணுவேன், தேவை இல்லாத்தையும் பிளாக் பண்ண சொல்லி எல்லா இடத்துலையும் பிளாக் போட்டு என்னாச்சு, கடைசி எல்லா ஒலியும் ஒரே இடத்துல போய் லாக் ஆன ஏதாச்சு எல்லாம் பீச்சல் கொடுத்தா நிறைய பக்கம் பைக்ல எல்லாம் போக டிராஃபிக் ஜாம் முடிஞ்சு போச்சு. நான் யோசிக்கிறேன், ஏய் ஊர்ல யாருமே இல்லை, எலெக்ஷன்ல எல்லாமே ரோடே ஃப்ரீயா இருக்கு, இருந்தும் எப்போதான் டிராஃபிக் ஜாம் பண்ற அளவுக்கு நீங்க மெயின்டெனன்ஸ் பண்றீங்க? அதாவது நார்மல் டைம்ல ஒர்க்குக்கு போவாங்களா, அப்ப டிராஃபிக் மெயின் லாஜிக் எல்லாம் போவாங்க, டிராஃபிக்காவது ஒத்துக்கிறேன். இப்பதான் ஊர்ல யாரும் இல்லையே, பாதி பேர் ஊருக்கு போயிட்டானுங்க, 3 பேரை இங்க வந்து ஓட்டு போட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிராஃபிக் ஆகுற வாய்ப்பே கிடையாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ரோடு ஃப்ரீயா இருக்கும். அப்படி இருந்தும் இங்க டிராஃபிக் ஆகுறதுன்னா வாட் இஸ் மெயின்டெனன்ஸ்? என்னத்தான் மெயின்டைன் பண்ண தொலைறீங்க? அப்படி இதுதான் உங்க போலீஸ் பாதுகாப்பு, ரோட் டிராஃபிக் கண்ட்ரோல், இதுதான் உங்க லட்சணமா? டிராஃபிக் கண்ட்ரோல் லட்சணமா? இருக்கும்போதே நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க, டிராஃபிக் இருக்கும்போது டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. ஆனா என்ன, இப்ப டிராஃபிக் இல்லாத டைமிங் எலெக்ஷனா டிராஃபிக்கு இது வராது. அப்படி இருந்தும் டிராஃபிக் வந்தோன்னா நீங்க எந்த லட்சணத்துல மட்டும் வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு புரியல. ஒரு ரோட் அந்த ஒரு பெரிய பாதையில இந்த டைம்ல டிராஃபிக் இருக்கணும், நார்மல் டைம் டிராஃபிக். அதான் எலெக்ஷன் டிராஃபிக் அங்கே க்ரௌடே இல்லை. அங்க எந்த ஒரு கேம்பெயினுக்கு அந்த கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் டிஸ்டன்ஸா போலாம் அங்க இருக்கு, ஆனா அங்க ஆளுங்களே இல்லை, கோத்து போல அந்த ஆளும் அங்க இல்லை. பார்க்கும்போது அங்க போல முதல்ல டிராஃபிக் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் கிட்டாச்சு. ரோடை டேர்னிங் பண்ணி கிராஸ் பண்ணி வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் கிட்டாச்சு. சாதாரண ரோட்டை ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் 100 மீட்டர் ரோடு தான், 100 மீட்டர் ரோடு கிராஸ் பண்ணி வரதுக்கு 1/2 hour 1 மணி நேரம் ஆச்சுன்னா என்னதான் மெயின்டைன் பண்ணி புரியுது? அப்படி எலெக்ஷன்ல க்ரௌடே இருக்காது, டிராஃபிக் இருக்காது, இருந்தும் டிராஃபிக் ஆகுதுன்னா வாட் இஸ் திஸ்? இது எப்படி இருக்கு? நான் சொன்ன மாதிரி தான் ஓட்டை எப்படியோ மக்களுக்கு வாங்கணும், அவங்க எப்படி வந்து பொறுத்த நமக்கு தேவையில்லை அப்படின்னா திஸ் இஸ் வெரி ராங்.
ஓட்டு போடுவாங்க. மக்கள் ஓட்டு கண்டிப்பா ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஓட்டர் கையில இருக்கு. எதுவும் பண்ணாம அவங்க பிடிச்சாங்க ஓட்டு போடுறாங்க. என்ன பண்ணுங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி இல்லாத டிராஃபிக், அதாவது இது மாதிரி இல்லாத ஒரு பெட்ரோல் கண்டத்தை வர வச்சாங்க போல ஆர்டிஃபிஷியலா. அதே மாதிரி அதாவது பெட்ரோல் இருக்கு பம்ப்ல, போலியோ கழிப்புத்து பெட்ரோல் மாதிரி வராது. போலியோ கழிப்புத்து பெட்ரோல் பங்க்ல ஆர்டிஃபிஷியலாவே செயற்கையாவே பெட்ரோல் தட்டுப்பாடு வராம பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு டிராஃபிக்கே இருக்காது. இருந்தாலும் நாங்கள் டிராஃபிக்கை வர வைப்போம் அந்த நினப்பில் எல்லாரும் வந்தது. வேணும்னா பண்ணி டிராஃபிக்கை வர வைக்கிறது. உங்களுக்கு என்ன சொல்ல புரியல. அண்ட் நிறைய பேர் நானே கெஸ்ட் பண்ணேன் யார் ஜெயிப்பான்னு சொல்லி. ஆனால் அவங்க சொல்லிக்கிறப்போ எனக்கு எலெக்ஷன் பற்றி பேசுறது தெரியாது. அதை பற்றி பேச யோசிக்கவும் விரும்பல. அது ரொம்ப ரிஸ்கி, அது கொஞ்சம் செட் ஆகாது. ஆனால் ஒன்றுமோ சொல்லிக்கிறேன். இது நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் காண்டாவும் தெரியும். ஆனால் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லிக்கிறேன். அது நிறைய விஜய் ஃபேன்ஸ் நீங்களே யோசிங்க. விஜய் அரசியல் வந்து நல்ல விஷயமா இல்லை சினிமாவில் இருந்துக்கலாமா? ஏன்னா ஒரு விஜய் ஃபேனா ஒரு ஆக்டர், அதான் ஒரு படம் எனக்கு பிடிக்கும். ஓப்பனாக சொல்ல விஜய் படம் எனக்கு பிடிக்கும் தான். இந்த பிகிலியன் ஃபேவரட் தான், மெர்சல், தெரி, சர்க்காரு நம்ம படம் ஃபேவரட் தான். ஆனால் ஆஸ் ஆக்டர் அவர் எதாவது நல்லா நடிப்பார். சூப்பரான படங்கள் எடுத்திருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். கில்லி படம் சூப்பர், டாப் டூ சூப்பர் படங்கள் எடுத்திருக்காரு. நான் வச்சுக்கிறேன்னா விஜய் தான் மெசேஜ். ஏன் ப்ளூ மாஸ்டருக்கு வந்தீங்க? நீங்கள் பார்த்து சிம்பிளாக உங்கள் ஃபேன்ஸுக்காக ஆசைப்பட்ட மாதிரி சினிமாலே இருந்துக்கிட்டு ஜாலியாக ஃபேன்ஸுக்கு பிடிச்சவங்க படம் நடிச்சுக்கிட்டு அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு அரசியலுக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சா சத்தியமாக தெரியாது. நான் இன்னும் நியூஸ் தொடவே இல்லை. ஆனால் அந்த கேஸே போயிட்டுருக்கு. அப்புறம் சொன்ன திட்டுன்னு நினைக்கிறேன். அது அஃபேர் கேஸும் போயிட்டுருக்கு நம்ம கேள்விப்பட்டேன். வேற கேஸ் போயிட்டுருக்கு. அதாவது நீங்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து ஏக்கப்பட்டது உங்களுக்கு. நிறைய பேர் வச்சுங்க ப்ரோ அரசியல்னா அதிகம் தான் இருக்கும், அதான் சமாளிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான். ஆனால் இவ்வளோ பண்ணி அவர் நிற்கிறதுக்கு சிம்பிளாக சினிமாலே இருந்துக்கலாம். அவர் லைஃபை ஜாலியாக என்ஜாய், லைஃபை ஃப்ரீயாக இருக்கும். அவர் லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் எனக்கு தெரிஞ்சு அரசியல் வந்ததே யோசிக்கிற அந்த அளவுக்கு. ஏன் ப்ரோ நீங்கள் அரசியலே வேணாம் ப்ரோ, நீங்கள் சினிமாலே நீங்கள் நல்லது பண்ணுவீங்க. நான் அந்த இல்லை, உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் மக்கள் நல்லது பண்ணுவீங்க தெரியும். ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, உங்களுக்கு நல்லா தான் தெரியும். ஆனால் பொலிட்டிக்கலி ஸ்டார்ட் ஃபார் எவ்ரிவன் அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அரசியலில் ரிஸ்கே ஜாபாக சொல்லி. சீமானை பற்றி கேட்கணும்னா சொல்கிறதுக்கு இல்லை. அவர் ஆர்கானிக் வேர்ல்டு போயிட்டு இருக்காரு. ஆர்கானிக் வேர்ல்டு ஓகே தான். ஆனால் நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ஆர்கானிக் தான் முக்கியம், எதுவும் தேவையில்லை டெக்னாலஜியே வேணாம் சொன்னீங்கன்னா செட் ஆகுது ப்ரோ. ஆர்கானிக் முக்கியம் தான், ஆர்கானிக்லாம் வாழணும். இயற்கை வளங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் தான், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் அதுக்கப்புறம் டெக்னாலஜியை விட்ட முடியாது. டெக்னாலஜி ஒரு பக்கம், ஆர்கானிக் ஒரு பக்கம் பேலன்ஸாக வச்சுக்கணும். அதுதான் என் ஆசை. இதை தாண்டி நான் என்னை பற்றி சொல்ல விரும்பல. அவர் பற்றி சொன்னால அரசியல் நமக்கு இது வந்து நான் ஒரு அரசியல்வாதியாக கேட்கல, ஒரு ஜஸ்ட் ஒரு பர்சனாக பேசலாம். உங்களை இது விஜயா இருந்தாலும் சீமானாலும் ஜஸ்ட் பர்சனாக மட்டும் நான் உங்களை பற்றி பேசியிருக்காரு. அரசியல்வாதியை நான் இந்த அரசியல் கமிஷனில் கொடுக்க விரும்பல. எனக்கு அரசியல் பற்றி பேச தெரியாது. நான் அந்த இது விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆக விரும்பல. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ரோடு இல்லாத டிராஃபிக்கை வர வச்சுக்கிட்டு கண்ணை தேவையில்லாததுக்கு ரோட் பிளாக் பண்ணிட்டு அங்கே சம்மந்தமே இல்லை. ஆனால் ரோட் பிளாக் வந்து டைவர்ட் பண்ணுறது, அங்கே கேம்பெயின் நடக்க மாட்டேங்குது. ஆனால் ரோட் பிளாக் பண்ணுறது, 4-5 ரோடு பிளாக் பண்ணி ஒரு முறை விட்டு அங்கே டிராஃபிக் ஆக்குறது, மக்களை ஈஸியாக கொடுத்தவங்க சுத்தம் இருக்குது ரோடுக்குள்ளேயே. அது ரோடில் வேறு ஏதாவது லைனை ஃபார்ம் பண்ணி சேரில் சேரை போட்டு சேர் ஏதாவது போட்டு உட்காருங்களா? அவர் சேர் இருக்குல்ல, யாரும் சேரில் உட்கார எல்லாம் சுற்றின்னு இருக்காங்க. இதான் சொல்ல மாட்டேன். எலெக்ஷனாக நடத்துங்க, தயவு செஞ்சு டாக்ஸிக் எலெக்ஷனை நடத்தாதீங்க. தட்ஸ் ஆல் மை ரிக்வஸ்ட். இன்னும் சொல்ல மாட்டேன், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் சின்ன குழந்தைகள்லேருந்து ஒரு 10 வயசு 15 வயசு அந்த ஸ்கூல்ஸ், எல்கேஜி யூகேஜி ஸ்கூல்லேருந்து ஹைஸ்கூல்லேருந்து காலேஜஸ்க்கும் அங்கே கூட பசங்களை லைனில் வைப்பாங்க. அதாவது அங்கிருந்து வர பழக்கம் லைனில் ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து, அதாவது அந்த இடத்துல கூட லைன் ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்மளோட பசங்க தான், சின்ன பசங்க தான், ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க. ஆனால் அவங்களுக்கு கூட டிசிப்ளின் சொல்லி கொடுத்து அங்கேருந்து டிசிப்ளின் லைனில் ஃபார்ம் பண்ணுங்கள், க்ரௌடில் உருவாக்குறீங்க, லைனாக போனி லைனாக வந்தீங்களா இந்த மாதிரி சொல்லி தராங்க. ஆனால் இவ்வளோ வளர்ந்து நமக்கும் இந்த அறிவு இல்லைன்னா எப்படி? அது மாதிரி சொல்லலாம் பார்த்தேன். தட்ஸ் ஆல். அண்ட்
நான் இதை சொன்னேன், அதாவது இந்த விஜயை பற்றி சீமானை பற்றி சொன்னேன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு எங்கள் தலைவலியை பற்றியே பேசுறியான்னு சொல்லி ஏன்னா அடிக்கடி கீழே நான் ஜஸ்ட் விஜய்க்கு ஒரு ஃபேனாக ஒரு நடிகருடைய ரசிகராக நான் அவருக்கு இதுவே சூட்டாக இருக்கும் இதுவே இதுக்கெலாம் அந்த ஒரு அபிப்பிராயத்தை சொன்னேன். மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. சீமானுக்கு சொன்னது வந்து ஜஸ்ட் ஃபன் ஃபேக்டாக ஒரு லாஜிக் கெஸ்ஸிங்காக எல்லாரும் டெக்னாலஜி இப்போல்லாம் யாரும் ஃபோன் எல்லாம் இருக்கிறது கிடையாது. அந்த ஒரு மெயின் செட்டில் சொன்னதான். ஸோ நான் ரெண்டு அரசியல்வாதிகளையும் அரசியல்வாதியை பார்த்தா அரசியல்வாதிகள் நான் எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் பேசலை. ஜஸ்ட் என் மைண்டில் சொன்ன ஒரு லாஜிக்கலான விஷயத்த சொல்கிறேன். ஒரு நடிகனாகவும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண ஒரு பர்சனாகவும் அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல் வீடியோ கேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எந்த நபரையும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இது கலாய்க்கவோ அவரை தவறாக பேசவோ வரலை. நான் ஜஸ்ட் இந்த எலெக்ஷனாக நடத்துக்கு சொல்ல மட்டும்தான் வந்தேன். இது உங்களுக்கு சின்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கை நான் ஆளை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். பாய்.